முக்கிய செய்தி. எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன தெரிவித்திருக்கிறார் என்ற கண்டன பதிவில் முழு விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு ஏன் பயப்படுவதாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சபை உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கவும், தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்கள் குறித்து தெளிவுபடுத்தவும் அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் 8 எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை வன்மையாக கண்டிப்பதாக, மேலும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் பேசுவதற்காக அவர்களின் ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்க உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேற்று நாடாளுமன்றத்தில் 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. முக்கிய செய்தி. எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன தெரிவித்திருக்கிறார் என்ற கண்டன பதிவில் முழு விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு ஏன் பயப்படுவதாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சபை உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கவும், தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்கள் குறித்து தெளிவுபடுத்தவும் அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் 8 எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும், மேலும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் பேசுவதற்காக அவர்களின் ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்க உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேற்று நாடாளுமன்றத்தில் 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.